இப்படி ஒரு ஸ்பாட் கோயம்புத்தூருக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா சத்தியமா எவனும் நம்ப மாட்டான். கோயம்புத்தூர்ல இருந்து ஆனக்கட்டி வழியா சுத்திலும் மலைகள் சூழ ஒரு பெர்ஃபெக்ட் வீக்கெண்ட் ஸ்பாட் சஃபாரி ஃபார்ம்ஸ்க்கு ரீசெண்டா போயிருந்தோம். லைஃப்ல மறக்க முடியாத 2 நாள் அது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வெறும் ரெசார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்ல, கூட அவங்க கூட்டிட்டு போன சஃபாரி அப்படி ஒரு அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ். சுத்திலும் எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்ல மேற்கு தொடர்ச்சி மலைகள், அடர்த்தியான காட்டுக்குள்ள அவங்க வண்டியில ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. இந்த ரோட்ல போற ஃபீலே அல்டிமேட்டா இருந்துச்சு. குட்டி மலை அடிவாரம், அடிவாரத்துல அழகான ஆறு. அங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரெசார்ட்டுக்கு வந்தோம். வெல்கம் ட்ரிங்கா கொடுத்த இளநீ அவ்வளவு ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. இந்த ரெசார்ட் முழுக்க ஆப்பிரிக்கன் தீம்ல கட்டி இருக்கிறதால இவங்களோட ஆர்கிடெக்சரே அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. முக்கியமா இவங்க அங்கங்க யூஸ் பண்ணிருந்த அந்த ஆப்பிரிக்கன் எலிமெண்ட்ஸ். நாங்க எடுத்திருந்த 2 BHK ரூம் பத்தி சொல்லியே ஆகணும். இதோட ஆர்கிடெக்சரும் அல்டிமேட்டா இருந்துச்சு. ஒரு அழகான ஹால், 100 இன்ச் பிரம்மாண்டமான டிவியோட 2 பெட்ரூம்ஸ், ஓபன் வார்ட்ரூம், செம்ம கிளாஸியான ரெஸ்ட் ரூம்ஸ், ஹால்ல இருந்து அண்டர் கிரவுண்டுக்கு ஸ்டெப்ஸ் வச்சு கீழே ஒரு அல்டிமேட்டான மினி கிச்சன் அண்ட் பார் செட்டப்னு ஒர்த்தியா இருந்துச்சு. 2 BHK மட்டும் இல்லாம இவங்க கிட்ட 1 BHK ஸ்டேயும் வித்தியாசமான ஆர்கிடெக்சரோட இருக்கு. உள்ளே ஜிம் இருக்கு, பைனாகுலரோட நல்ல வியூ பாயிண்ட்டும் இருக்கு. அவங்களே கேமராவும் கொடுத்ததால அதுலயே நாங்க போட்டோஸும் எடுத்துட்டோம். அங்கே இருந்த பிரிண்டர்ல பிரிண்ட் போட்டும் வாங்கிட்டோம். இவ்வளவு நேரம் நான் சொன்னதுலயே இங்க ஹைலைட்டான சம்பவம் இவங்களோட ஃபுட். அந்த ஷெஃபோட கைப்பக்குவமே ஒவ்வொரு டிஷ்லயும் தெரிஞ்சது. ஸ்வீட் கார்ன் சிக்கன் சூப்ல ஆரம்பிச்சு நாசிக் கொரியன் ஃப்ரைட் ரைஸ், கடைசியில கொடுத்த ஐஸ்கிரீம் வரைக்கும் இன்னும் நாக்கிலேயே நிக்கிற ருசி. மொத்தத்துல ஒர்க் லைஃப்ல இருந்து 2 நாள் பிரேக் எடுத்து பெருசா டிராவல் பண்ணியும் டயர்ட் ஆகாம கோயம்புத்தூருக்குள்ளேயே இருந்ததால ஒரு நல்ல மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு இந்த சஃபாரி ஃபார்ம்ஸ்.